முத்தித்தான் பெந்துடும் ஓடி போடி நான் பச்சை கிளி நீ வெட்டு கிளி ஓட்டி என்னடி உன்னை அட்டி வெப்பேன் பேயும் ஓட்டி வெப்பேன் எந்த ஸ்ரீராமன் மேலானை. மாமா உனக்கு ஐஸ்கிரீம் வேணா தங்கம்மா, நீ சாப்பிடு. டேஸ்டா இருக்கு மாமா. சரி சரி சாப்பிடு. நிலா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு போலாமா? இன்னைக்கு ஜனனி காலேஜ்க்கே வரலையா? நான் இன்னைக்கு அவங்க காலேஜ்க்கு தானே போயிருந்தேன். சீதா மகாலட்சுமி கதையை விசாரிக்க. அவ காலேஜ்க்கு வரலையா, ஏன் தெரியல. போயிட்டு போலாமா? ஓகே மாமா, போலாம். உனக்கு எதுவும் வேலை இருக்கா? எக்ஸாம்க்கு எதுவும் படிக்கணுமா? இல்ல மாமா, நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் லீவு. அதுக்கு அடுத்த நாள் தான் காலேஜ். 2 நாள்ல படிச்சுக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துருவோம்ல, போலாம் மாமா. ஹே, நாளைக்கு லீவா? ஆமா, ஏன்? இல்ல, நாளைக்கு தான் நான் வேலைக்கு போறேன். நீ எப்படி தனியா இருப்ப? ஒண்ணும் இல்ல மாமா, அப்படியே படிச்சுட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன். பிரச்சனை இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. சரி, பக்கத்துல தான், அப்பப்ப வந்துட்டு போறேன். ஓகே மாமா. நான் படிச்சா எனக்கு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன். பிரச்சனை இல்ல, நான் சமாளிச்சுப்பேன். சரிடாமா. என்ன மாமா உருட்டிக்கிட்டே போயிட்டு இருக்க? கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமா. ஆய், போதும் போதும், இந்த ஸ்பீடு போதும். சரி. ஐயோ, தயவு செஞ்சு நிறுத்துங்க. இங்க என்ன நடக்குது? நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டா நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதானே. ஏய், இந்த கேள்விய நாங்க உங்ககிட்ட கேட்கணும்டி. இங்க என்ன நடக்குது? ஏன் தம்பி இந்த வேஷம் போட்டிருக்காரு? அந்த கன்றாவிய அவன்கிட்டயே கேளு. தம்பி. ஐயோ அப்பா, தம்பிதான் தம்பிதான், பயப்படாதீங்க. சரிப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, என்ன தம்பி, என்னாச்சு திடீர்னு? இல்லப்பா, நாங்க 2 பேரும் சும்மா சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். டயர்டா இருக்கு, தூங்குறேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தியா? அவங்க கூட இவ்வளவு சீன் போட மாட்டாங்க, நார்மலான போட்டோ ஷூட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. அதனால லைட்டா அவளை தட்டி விடலான்னு சொல்லிட்டு கைய ஓங்குனேன். கைய பிடிச்சிட்டா. கைய பிடிச்சிட்டாளா? என்ன தைரியம் அவளுக்கு? நீங்க சொல்லுங்க மாப்ள. கைய மட்டும் பிடிச்சிருந்தா கூட நான் ஒன்னும் சொல்லிருக்க மாட்டேமா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கேட்டா பாருங்க. ஒரு ஆம்பளையா இருந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய கைய நீட்டி அடிக்க வரியே, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டா. அதான் டக்குன்னு பொம்பளையா மாறி பலார்னு ஒண்ணு விட்டேன். இதுதான் நீங்க பொம்பளையா மாறினதுக்கான ரகசியமா? ஆமா. நல்லா இருக்கு மாப்ள, இந்த கான்செப்ட் கூட நல்லா இருக்கு. நானும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அச்சிச்சோ கதிர்வேலா, நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ சத்தமா பேசிட்டீங்க. அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆத்தாடி, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. எஸ்கேப். ஹலோ, ஏன்டா ரோஜா பூ மண்டையா, என்ன கேவலமான காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு ஆம்பளையா இருந்துட்டு என்ன அடிக்கிறியேன்னு சொல்லி கேட்டதுக்கு பொம்பளையா மாதிரி என்ன பலார்னு உன்னை இழுப்பு இழுத்துட்ட என்ன? ஆமா. அவனே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கையில சிக்காமையா போவேன். அப்ப ஜூஸ் புளிஞ்சிடறேன்டா உன்னைய. சுடரு. ஆனா அந்த வீணா போனவனை கூட ஒரு வகையில ஏத்துக்குவேன். ஆனா நீ இருக்க பாரு, வந்து டைரக்டா நின்னு வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் அப்படின்னு பாட்டு கேக்குது. பாட்டு உனக்கு இங்க அவ அற வாங்கிட்டு உன்னைய கூப்பிட்டா நீ வந்து ஜாலியா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கல. ஹே இல்லடி, நேரா வந்தோடனே பார்த்தா மாப்பிள்ளை கிட்ட சூப்பரா இருந்தது. அதுலயும் இந்த ட்ரெஸ் உன்னோட தானே, உனக்கு விட இவருக்கு சூப்பரா இருக்குடி. அதை பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்னுட்டோம். என்ன பண்றது, நீ ஃபர்ஸ்டே சொன்னியா என்ன அற வாங்கினதெல்லாம், இப்பதான் சொல்ற. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு என்ன தெரியாதா இவரை உன்னை எப்படி அடிச்சிருப்பாருன்னு? என்ன பலாருன்னு உனக்கு ஓங்கி செவக்கிற மாதிரி அடிச்சிருப்பாரு, ஜாலியா அடிச்சிருப்பாரு. எங்களுக்கு உன்னை பத்தியும் தெரியும், இந்திரனை பத்தியும் தெரியும். சும்மா உள்ள நடக்கிறதுக்கெல்லாம் வெளியே இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்காத என்ன? நீங்களே பேசி நீங்களே அடிச்சுக்கிட்டு நீங்களே சமாதானாய் வெளியே வாங்க. 4 செவத்துக்குள்ள நடக்கிறதுக்கெல்லாம் வாலு வாலுன்னு கத்தாத. அப்புறம் இந்திரன் தம்பி, ரூமை விட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் கலைச்சிட்டு ஆம்பளையா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இளன் இயல் வேற இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தா கண்டிப்பா மிரண்டு போயிருவாங்க. சரிமா. அப்புறம் தம்பி, கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க வச்சிருக்கிற பொட்டு எங்க வாங்குனீங்க? எனக்கு அந்த மாதிரி டிசைன்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது தம்பி. அதுவாமா, அது நான் பாண்டி பசார்ல தான் வாங்கினேன். ஆமா, நான் ஆம்பளையா இருந்துட்டு அடிக்க வரையன்னு கேட்ட அடுத்த செகண்டே பாண்டி பசாருக்கு ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஏமா நீ வேற, அதெல்லாம் என்னோட தான், வேணா எடுத்துட்டு போ. ஃபர்ஸ்ட் நீ இந்த ரூமை விட்டு கிளம்பு. உன்னோடதா? நீ பொட்டு வச்சு நாங்க பார்த்ததே இல்ல, அப்புறம் எதுக்கு வகை வகையா பொட்டு வாங்கி வச்சிருக்க? அப்ப எல்லாத்தையும் கொடு, நான் எடுத்துட்டு போறேன். அங்கதான் இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. என்ன பல்ல காட்டாத, மூஞ்ச பேத்துருவேன். சாரி, ரொம்ப வேகமா அடிச்சிட்டேனா? நிம்மதி, ஏதோ லைட்டா உன் பக்கத்துல சாயிற மாதிரி தெரியுது. சாரி எல்லாம் கேக்குறான். விட்றாத நிம்மதி, விட்றாத.
ஆமா இந்திரன், நான் அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நிலா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. என் பொண்டாட்டிய நான் கூப்பிட போகணும்னு சொல்லி வேகமா போனாரு. அந்த லவ்ல தான் உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்தேன். ஆனா நீ என்ன அடிச்சு என்ன கஷ்டப்படுத்துவேன்னு நான் நினைச்சே பார்க்கலடா. அப்பா உடனே நடிச்சிருவா. என்ன இந்திரன் பாக்குற? மவ்வளே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு நம்ம ஏசிசி குடும்பத்துக்கே தெரியும். ஏ நிம்மதி, இந்த பொம்மை கிளிப் நல்லா இருக்குடி. சாயந்தரம் எக்ஸிபிஷன் போலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அப்ப குத்திக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டா? மா வைமாத, நான் அது இயலுக்கு வாங்கி வச்சிருக்கேம்மா. நீ எனக்கு தான் போட்டியா வந்திருக்கேன்னு பார்த்தா இப்போ உன் பேத்திக்கே நீ போட்டியா வந்துட்டியா? அது இயலோடதுமா, வைமா. ஏய், அது அவளோடதுன்னு அவளுக்கு என்ன தெரியவா போகுது? ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் நம்ம எல்லாரும் அவளை ஈஸியா ஏமாத்தலாண்டி. அதனால 2 அட்டை இருக்கு, சரி பொழைச்சு போட்டோம். ஒரு அட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன் அழகா இருக்குடி. இங்க பாரு, எனக்கு பிடிச்ச யூனிகார்னு, கப் கேக்கு, மிக்கி மவுஸ்னு செம்ம கியூட்டா இருக்குடி. போடி, நான் தரமாட்டேன், நான் எடுத்துக்கிறேன். ஷோ, வீட்ல ஒரு பைத்தியம் இருந்தா பரவாயில்ல, வீடு மொத்தமா பைத்தியமா இருந்தா நான் எங்க தாண்டா போவேன்? மாமா, சாயக்கா வீட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரிம்மா. நிலா, யமுனாக்கா, சொல்லுங்கக்கா. நிலா, உங்க வீட்டுக்கு போஸ்ட் வந்துச்சுமா. நீங்க வீட்ல யாரும் இல்லைன்னு நானே வாங்கி வச்சிருக்கேன். இந்தாமா. அப்படியா? தேங்க்ஸ்க்கா. என்ன போஸ்ட்? இந்தாமா. அக்கா, வாங்கி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நிலா, ஒரு நிமிஷம் இந்த போஸ்ட கொடு. இந்தாங்க மாமா, பாருங்க. என்ன நிலா, காலேஜ் போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன், மதியமே வந்துட்ட? அக்கா, எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்குதுக்கா, மதியமே விட்டுருவாங்க. ஓ அப்படியா? குட்டீஸ்ல எப்படி இருக்காங்கக்கா? எல்லாரும் நலமா இருக்கும். வாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. எங்கக்கா, எக்ஸாம் வர நடக்குதா, அதான் டைமே இருக்க மாட்டேங்குது. எக்ஸாம்லாம் முடிஞ்சோடனே செமஸ்டர் லீவ் விடுவாங்க, அப்ப வரேன்க்கா. சரிம்மா. சரி, நானும் கிளம்புறேன். எனக்கும் வீட்ல வேலை இருக்குது. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு கண்டிப்பா வரணும். வரேன்க்கா. வரும்போது தம்பியும் அழைச்சிட்டு வா. கண்டிப்பாக்கா. சரிம்மா, நான் வரேன். தம்பி, போயிட்டு வரேன். கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும் போது வீட்டுக்கு வரணும். தம்பி, மாமா உங்களை தான் கூப்பிடுறாங்க. சரிக்கா, நான் வரேன். என்னாச்சு இவருக்கு? ஏன் இவ்வளவு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு அந்த போஸ்டர்? என்னன்னு தெரியலையே. மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இவ்வளவு ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நிலா, அது வந்து... சொல்லுங்க மாமா, என்ன போஸ்ட் அது? நாளைக்கு நீங்க வேலைக்கு போறதா சொன்னீங்களே, மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா உங்களை? என்ன மாமா, வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்களா? ஏதாவது சொல்லுங்க. இல்ல, அது இல்ல. இந்த போஸ்ட் எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன போஸ்ட் மாமா? சொல்லுங்க மாமா. இந்த போஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் நிம்மதிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ல. எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் விடவிடன்னு ஆடுது. கை கால்லாம் விடவிடன்னு ஆடுதா? அப்படி என்ன போஸ்ட் அது? நான் உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறேன். நீ நிம்மதிக்கு கால் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு. அப்புறம் அவ இன்னைக்கு லைப்ரரியில கொஞ்சம் புக்ஸ் எடுத்தா. இன்னைக்கு லைப்ரரியில ஷர்மிளா பானுன்ற ஆத்தரோட புக்ஸ் எடுத்தீங்கல்ல, அதையும் எடுத்துட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லிடு. சரி மாமா, சொல்றேன். ரொம்ப நேரமா கனெக்ட் பண்றேன், கனெக்டே ஆக மாட்டேங்குது. வைஃபையும் கரெக்டா தான் இருக்கு. மாமா சீக்கிரம் வாங்க. ஷோ. ராஜாமா, நான் வந்துட்டேன்டாமா. ஹாய் மாமா. சூப்பர் மாமா, ரீச் ஆயிட்டீங்களா? நீ எப்படி இருக்கடாமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா, இப்ப எதுக்கு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க? எல்லாம் போன புதுசுல அப்படிதான் இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடும். உள்ள அவ்வளவு கஷ்டத்தையும் வச்சுட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கல. சச்சா, கஷ்டமா? எனக்கா? நெவர். பிசிக்கலா நீங்க என் கூட இல்லைனாலும் மென்டலா நீங்க என் கூட தான் மாமா இருக்கீங்க. என்ன ரோஜாமா, நான் உன் பக்கத்துல இல்ல தூரமா வந்துட்டேங்கிறதுக்காக மென்டல் லூஸ்லாம் திட்டுற? மாமா, மென்டல்னு உங்களை திட்டல. மென்டலி மீன்ஸ் என்ன சொல்றது, மனசளவுலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லியும் காலையில எந்திரிச்சு நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்வேனா? நீங்க இப்ப என் பக்கத்துல இல்ல தான் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு ஒரு தலைகாணியை வச்சுட்டு அது நீங்க தான் இமேஜின் பண்ணிட்டு குட் மார்னிங் சொல்லுவேன். அப்புறம் அந்த தலைகாணி கிட்ட என்னென்னலாம் ஷேர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவேன். பேங்க்ல நடக்கிற விஷயம், வந்த விஷயம், போன விஷயம்னு நீங்க என் கூட இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு எல்லாமே தலைகாணி கிட்ட தான் சொல்லுவேன். அந்த தலைகாணியை நீங்களா நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்க ரூம்லயும் ஒரு தலைகாணி இருக்கும்ல, அத நான் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னன்னா உடனே ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அந்த தலைகாணி கிட்ட சொல்லுங்க. அது தலைகாணி மூலமா எனக்கு வந்துடும். நான் உன்னை விட்டு போனதை நினைச்சு நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி லூசாவே மாறி இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல ரோஜாமா. எவ்வளவு தெளிவா இருந்த புள்ள, என் அழகையும் என் அறிவையும் ரசிச்சு என்ன உன் புருஷனை சூஸ் பண்ணிருக்க. அப்போ நீ எவ்வளவு தெளிவா இருந்திருக்கணும். ஒன்ன போய் இப்படி லூஸ் ஆக்கிட்டேனே ரோஜாமா, அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. ஓஹோ, இதுதான் துபாய் குசும்போ? பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சது ரோஜாமா. எப்போதும் நீதான் என்ன சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்ப. நான் வருத்தமாவே தான் இருப்பேன்.
இப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு தோணுது. அதான். என்ன வாயவே திறக்க மாட்டீங்க? சும்மாதாம்மா. மாமா மாமா உங்க பின்னாடி இருக்கிற அந்த வியூ புர்ஜ் கலிஃபா. வாவ் செம்மையா இருக்கு மாமா. ஏன் மாமா உங்களுக்கு இங்க தான் ரூம் ஸ்டே பண்ண கொடுத்திருக்காங்களா? அப்பனா நீங்க டெய்லியும் புர்ஜ் கலிஃபாவை ஜன்னல்ல இருந்தே பாத்துக்கலாம்ல, ஜாலியா இருக்கும். இல்லம்மா, இங்க ஒரு 2-3 டேஸ் தான். அதுக்கப்புறம் கம்பெனி பக்கத்துல இருக்க ரூமுக்கு போயிடுவேன். ஓஹோ ஏமா? இந்த ரூம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு 3 நாளைக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி பக்கத்துல இருக்க ரூமுக்கு போயிடணும். அப்போ அந்த ரூம் எப்படி மாமா இருக்கும்? ஒரு மாதிரி நல்லா இருக்குமா இல்ல? சூப்பரா இருக்குமா. துபாய் பொறுத்த வரைக்கும் ரூம்ஸ் எல்லாமே நல்லா நீட்டா இருக்கும். நான் அங்க போய் உனக்கு வீடியோ கால் எல்லாமே சுத்தி காமிக்கிறேன். சரி மாமா. எங்க வீட்ல யாரையுமே காணோம்? இதழ், கண்மணி, கார்த்திக்லாம்? இதழ் தூங்கிட்டு இருக்கா மாமா. நானும் இதழும் மட்டும் தான் வீட்ல இருக்கோம். கண்மணியும் கார்த்திக்கும் வெளியே போயிருக்காங்க மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக. ரோஜாமா, எல்லாரும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஜோடியா போறத பார்த்தா உனக்கு கஷ்டமா இருக்கா? லைட்டா இருக்கும் மாமா. அதெல்லாம் எதுக்கு இப்ப கேக்குறீங்க? அப்புறம் நான் அழுதுருவேன். இல்ல இல்ல, நீ அழுவுறதுக்காக கேட்கல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான். இந்த ஃபாரின் லைஃபே இப்படிதான் இல்ல. நிறைய பேர் இப்படிதான் கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றது, எல்லாம் விதி. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்பவே பெட்டர் மாமா. இப்ப பாருங்களேன், ஒரு 2 months நான் பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறமா துபாய்க்கு வரலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இது மாதிரி எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சில பேர் 1 வருஷத்துல பாப்பாங்க, சில பேர் 2 வருஷம், ஆனா நிறைய பேர் இங்க 5-6 வருஷமா பார்க்காமலாம் கூட இருக்காங்க மாமா. கரெக்டு தாம்மா. என் ரூம்லயும் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வீட்டுல ரொம்ப ரொம்ப ஏழ்மை. முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து சம்பாரிச்சுட்டு தான் ஊருக்கு போகணும்னு ஊருக்கே போகாமே இருக்கான். ஆனா காசு மட்டும் மாசம் மாசம் அமுச்சு விடுவான். பாவம். அது மாதிரியும் இருக்காங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா மாமா, அதெல்லாம் யோசிச்சு நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதான். சரிம்மா, சாப்பிட்டியா? இல்ல மாமா, நீங்க? நீ சாப்பிட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். ஐயோ, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்பதான் மாமா சாப்பிட்டேன். சரி ஓகே, நீங்க இப்ப சாப்பிடுங்க. பொண்டாட்டி நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, நம்ம வீடியோ கால்ல சேர்ந்தே சாப்பிடுவோமா? சூப்பர் மாமா, இது கூட நல்லா இருக்குல்ல. டெய்லியும் சாப்பிடும்போது வீடியோ கால் பண்ணிருங்க, நம்ம சேர்ந்தே சாப்பிடுவோம். அப்படியே போன்லயே ஊட்டி விடுறேன். துபாயில கேட்ச் பிடிச்சுக்கோங்க. சரி ஓகே. சாப்பாடு எடுத்துட்டு வா, நானும் போய் எடுத்துட்டு வரேன். மாமா ஒரு நிமிஷம். சொல்லுமா. ஐ லவ் யூ ராஜா. ஐ லவ் யூ ரோஜா. I love you, Roja. I love you, Raja. இது எப்படி நடந்திருக்கும்? இது எப்படி பாசிபிள்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவரையே இப்படி டென்ஷனாவே சுத்துறாரு இந்த போஸ்ட பார்த்து. ஒருவேளை அன்னைக்கு நம்மளுக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாரே, அது மாதிரி மறுபடியும் ஏதோ அப்ளை பண்ணி வச்சிட்டாரா? இவ்ளோ டென்ஷன் ஆகிறதுக்கு அப்படியே அந்த போஸ்ட்ல என்ன இருக்கு? கேட்டு பாப்போம். மாமா, என்னாச்சு மாமா? அந்த போஸ்ட்ல அப்படி என்னதான் இருக்கு சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நிம்மதி வரட்டும். மச்சான் நிம்சு வாடி. என்ன நிலா இவ்ளோ அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன கேக்குறீங்க? அங்க கேளுங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல வேண்டிய உட்கார்ந்திருக்காரு. என்ன மச்சி? உட்காரு நிம்சு, சொல்றேன். சொல்லு மச்சி. இந்த போஸ்ட் என் பேர் போட்டு காலையில வந்திருக்குடி. நம்ம லைப்ரரியில சீதா மகாலட்சுமிய அவங்கள பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ நம்ம சில விஷயங்கள் கண்டுபிடிச்சோம் தெரியுமா? அவங்க அப்பா பேரு, அப்புறம் அவங்க அம்மா பேருன்னு. ஆமா. இப்போ இந்த போஸ்ட் பாருடி. அடே, அப்பையில இருந்து போஸ்ட்ங்கற அப்படி என்னடா போஸ்ட்? சீதா மகாலட்சுமியோட அம்மா, இல்ல பேர் மாத்திருக்காங்கல்ல, நிஷாவோட அம்மா ஷர்மிளா பானு, அவங்க என் பேர் போட்டு எழுதி அனுப்பியிருக்காங்கடி இந்த போஸ்ட்ல. என்ன மச்சி சொல்ற? டேய், வேற ஏதாவது ஷர்மிளா பானுவா இருக்க போகுது. அவங்கள எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ற? தெளிவா எழுதியிருக்காங்கடி. இந்த லெட்டரை பாரு. இங்க குடு. விரைவில் என் மகள் நிஷா என்கிற சீதா மகாலட்சுமியை கண்டுபிடித்து ராமுடன் சேர்த்து வைக்க எனது வாழ்த்துக்களா. அதுக்கு கீழே என்ன போட்டிருக்குன்னு பாரு. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள நிஷாவின் அம்மா ஷர்மிளா பானு என்கிற சீதா மகாலட்சுமியின் அம்மா டேஷ். ஆதி, என்னடா இது? சத்தியமா ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன்டி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. திடீர்னு எப்படி இந்த போஸ்ட் என் வீட்டுக்கு வரும்? அதுலயும் ஃப்ரம் அட்ரஸ் பாக்குறேன், இல்ல பிளாங்கா இருக்கு. பிளாங்கா எப்படி ஒரு போஸ்ட் அங்க இருந்து இங்க வர முடியும்? எனக்கு தெரியல. ஆமா, போஸ்ட்ல ஃப்ரம் அட்ரஸே இல்ல. என்னடா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு நிம்மதி. நான் சீதா மகாலட்சுமிய அபிஷியலாவும் தேடல, அதாவது எந்த போலீஸ் ஃபோர்ஸ் மூலியமாவும் தேடல. தனியா தேடிக்கிட்டு இருக்கும் போது எப்படி அவங்க அம்மாக்கு மட்டும் நம்ம தேடுறது தெரிஞ்சது? அதான் மச்சி, எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல வேற ஏதோ குழப்பம் நடந்திருக்க மாதிரி தெரியுதுடா.
மாமா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுமா. இல்ல உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஏன் ராம் சார் இதை பண்ணிருக்க கூடாது? ராமா அவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லக்கா ஜஸ்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்காக. இப்படிலாம் பண்ணா நீங்க வேகமா தேடுவீங்க, மேபி அது மாதிரி கூட இருக்கலாம்ல, அதுக்கு சொல்றேன். இல்லம்மா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அவரு டைரக்டாவே வந்து எங்கள்கிட்ட பேசியிருக்கலாமே. இன்னொன்னு, அவங்க அம்மா பேரு ஷர்மிளா பானுனே ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியாது. ஏன்னா நாங்க லைப்ரரியில இருந்தப்போ அவரை நாங்க கூப்பிட்டுக்கவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப டென்ஷனா வரன்றதுனாலதான் நாங்க கூப்பிடல, நாங்களா தான் பார்த்தோம். ஆனா இந்த லெட்டர் எப்படி எனக்கு என்னவோ ராம் எழுதுன மாதிரி தெரியல. ஓ சரி சரி, எனக்கு தோணுன விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். மற்றபடி நீங்க உங்க ஸ்டைல்லே திங்க் பண்ணுங்க. ஆதி, இந்த போஸ்டர் நீ போஸ்ட்மேன் கிட்ட இருந்து டைரக்டா வாங்கினியா? இல்லடி, நாங்க 2 பேருமே வீட்ல இல்லல, அதனால பக்கத்து வீட்டு அக்கா வாங்கி வச்சிருந்திருக்காங்க. இல்லடா, இதுல ஏதோ சம் கன்ஃபியூஷன் இருக்கு. பக்கத்து வீட்டு அக்கா வாங்கி வச்சிருந்து கொடுத்தாங்களா? அவங்க கிட்ட நல்லா கேட்டிங்களா? இத போஸ்ட்மேன் தான் கொடுத்தாரா இல்ல அந்த அக்காவை போய் சொல்ல சொல்லி யாராவது கொடுத்துட்டு போயிருக்காங்களா? இல்லக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த அக்காக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அதனால சில பேர்கிட்ட தான் பேசுவாங்க, என்கிட்ட, அப்புறம் இன்னும் 2-3 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த அபார்ட்மெண்ட்லேயே பேசுவாங்க. வேற யார் வந்தாலும் பயப்படுவாங்க, கதவெல்லாம் திறக்கவே மாட்டாங்க. இப்படிலாம் அவங்க பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ அப்போ இது என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு எப்படி ஒரு போஸ்ட் அட்ரஸே இல்லாம வரும்? ஐயோ, எனக்கு வேற என்னென்னமோலாம் தோணுதுடா. வேற என்னமோனா? ஒருவேளை சீதா மகாலட்சுமிக்கு அம்மா இல்லையோ? அவங்க மேல இருந்து ஏதாவது எழுதி போட்டாங்களா? டேய் பயமா இருக்குடா. லூசு, நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன், இவ வேற. இதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் மச்சி. என்னதுடா? சீதா மகாலட்சுமியோட அம்மா நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அது நல்லாவே எனக்கு தெரியுது. என்னடா சொல்ற? ஆமா, இந்த கேஸ் எடுத்து எவ்வளோ ஒரு 2 நாள் இருக்குமா? அதுக்குள்ளேயும் உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருதுன்னா என்ன நினைக்கிறது? டேய், நீ சொல்றத வச்சு பார்த்தா ஒருவேளை சீதா மகாலட்சுமியோட அம்மா எங்க காலேஜ்ல தான் இருக்காங்களோ? காலேஜ்லயா? ஆமாண்டா, எனக்கு அந்த டவுட் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்ல ஒரு 2 வாட்டி ராம் கிட்ட பேசியிருப்போம். அப்பெல்லாம் வராத லெட்டர் இன்னைக்கு காலையில காலேஜ்ல போய் லைப்ரரியில செக் பண்ணோனே திடீர்னு வருதுன்னா, அப்போ காலேஜ்ல இருந்து தானே இது ஆரம்பிச்சிருக்கு. சோ அங்க இருந்து தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் நிம்மதி, நீ சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட். இன்னைக்கு தான் காலேஜ்க்கு போய் லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணோம். அப்போதானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அவங்க அம்மா பேரு ஷர்மிளா பானுன்னு. அப்போ கண்டிப்பா அவங்க அம்மாக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க அம்மா கரெக்டா நம்மளுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் உங்க காலேஜ்ல தான் ஒர்க் பண்றாங்கன்னா ராம் சார் கிட்ட அவங்க டைரக்டாவே போய் பேசியிருக்கலாமே. ராம் சாரும் உங்க காலேஜ்ல தானே ஒர்க் பண்றாரு. ஏய் ஏண்டி குழப்பற? நானே இப்பதான் ஒரு பாயிண்ட் பிடிச்சு போயிட்டு இருக்கேன், இவ வேற. ஆனா ஆதி, இவ சொல்ற பாயிண்ட்டும் ஒரு பக்கத்து நியாயமா தானே இருக்கு. ஏய், ஆளுக்கு ஒரு பக்கெட் உட்காந்துட்டு நோயின்னு மண்டே பிச்சுக்கிட்டு போலாம் போல இருக்கு. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. சரி, நாளைக்கு நான் டியூட்டில ஜாயின் பண்றேன். இந்த கேஸை ஒஃபிஷியலாவே மூவ் பண்ணலாம். ஏண்டா? இதுல எனக்கு நிறைய பேரோட ஹெல்ப் தேவைப்படுது நிம்மதி. அஃபிஷியலா மூவ் பண்ணாதான் பெட்டரா இருக்கும். அவங்க யாராலையுமே பர்சனலா எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா எங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் அஃபிஷியலாவே மூவ் பண்றேன். ராம் கிட்ட மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வாங்கிட்டு நாளைக்கு நான் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போறேன். ஓகேடா, பட் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குல்ல. திடீர்னு இந்த போஸ்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. நிம்மதி, ஒரு நிமிஷம். நேற்று நம்ம லைப்ரரியில இந்த புக்ஸ் எடுக்கும்போது வேற யார்ட்டையாவது பேசிட்டு இருந்தோமா? நல்லா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. லைப்ரரிக்குள்ள போனோனே லைப்ரரியன் அக்கா கிட்ட நம்ம ரெஜிஸ்டர் கேட்டோம். அவங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 4 இயர்ஸோட ரெஜிஸ்டர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் கோஆர்டினேட்டர் கிட்ட பேசி அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெஜிஸ்டர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் ஸ்டூடெண்ட் வந்தா, காதம்பரி. அவ கூட கருப்பா இருக்கான்னு சொல்லி அந்த பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேனே, அந்த பொண்ணு வந்தா. அப்புறம் அவ போயிட்டா. அதுக்கப்புறம் வேற யாரும் வரலையா ஆதி? ஸோ நம்ம லைப்ரரியில புக்ஸ் எடுக்கும்போது அந்த லைப்ரரி சம்மந்தப்பட்டது அந்த கோஆர்டினேட்டர், லைப்ரரியன், அப்புறம் அந்த காதம்பரி. நம்ம 2 பேரையும் தாண்டி இவங்க 3 பேரும் அந்த இதுக்குள்ள இருந்திருக்காங்க. நம்ம புக்ஸ் எடுக்கிறது இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஆமா. லைப்ரரியன் இருக்க வாய்ப்பு இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணதா சொன்னாங்க. காதம்பரி அந்த பொண்ணை விட்டுரு. அப்போ உங்க காலேஜ் கோஆர்டினேட்டர்? ஆனா அவங்க பேரு ஷர்மிளா பானுலையே, ராஜேஸ்வரி. அவங்களோட ஒரிஜினல் நேமே மாத்தி ஷர்மிளா பானுன்னு வச்சிருக்காங்க. இதை மாத்துறது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அவங்க ஏன் ஷர்மிளா பானுல இருந்து ராஜேஸ்வரின்னு மாத்தணும்? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, ஓகே, நாளைக்கு நான் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போலீஸா உங்க காலேஜ்க்கு வரேன். அப்ப வந்து விசாரிச்சா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆதி. சரி, இதை போட்டு நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ஃப்ரீயா விடு. சரிடா. அவரு சீதா மகாலட்சுமியை பத்தி நினைச்சு வருத்தப்படுறாரோ இல்லையோ, நம்மளுக்கு இங்க பக்கு பக்குன்னு இருக்கு. அதானே, அந்த அக்கா மட்டும் கிடைக்கட்டும், நானே உண்டு லேர்ன் பண்ணிடுவேன். அவங்களால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு டென்ஷன்.
ராம் சார் 7 வருஷமா தேடிக்கிட்டு இருக்காரு, இன்னும் கண்ணுல மாட்ட மாட்டேங்கிறாங்க. நிம்மதி, நீ வா, நம்ம ஷாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து அவர் அஃபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுக்கணும். அப்பனா தான் நம்ம இந்த கேஸை அடுத்ததுக்கு மூவ் பண்ண முடியும். சரிடா, போய் சொல்லிட்டு வரலாம். நிலமா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ ஃப்ரெஷ் அப் ஆகி கிளம்பிடு, நம்ம சாய் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி மாமா.